நான் பத்மா பொண்ணு ரம்யா பேசுறேன். நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லக்கா, அம்மா சமைக்க போற வீட்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆள் தேவைப்படுது. அதான் உங்களை ஒரு வார்த்தை கேட்க சொன்னாங்க. இல்லக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அப்படியா? சரிக்கா, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா, சுந்தரி அக்கா கைலக்கா வீட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாலதி அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா? வேற யாரடி கூப்பிடுறது? என்னம்மா, அம்மாவும் பொண்ணு ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாரதி, அந்த அமெரிக்கா தம்பி இன்னும் 2 நாள்ல அமெரிக்கா போறாராம். அதனால இன்னைக்கு சாயங்காலம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்களாமே, அது பேர் என்ன? கெட் டுகெதர்மா. அதான். அதுக்கு ஏதேதோ சமைக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்திருக்காங்கம்மா. சில சாப்பாடெல்லாம் வாயில வைக்கலனா கூட பரவாயில்ல, அதுக்கு வச்சிருக்கிற பேரு வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது பாரதி. அதையெல்லாம் சமைச்சு வைங்கன்னு நிஷாமா வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் தாத்தாவும் எங்க போய்மா சமைக்கிறது? இதெல்லாமே ரெஸ்டாரண்ட் ஃபுட் பாரதி. அத சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு அம்மா எங்க போவாங்க? மா, நீ பேசாம தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏண்டி, நிஷாமா குணம் தெரிஞ்சுமா இப்படி பேசுற? சமைக்க மட்டும் தெரியலன்னு சொன்னா அவ்வளவுதான், நாளைக்கே வேற வீடு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா, இந்த சம்பளம் இல்லனா நீயும் நானும் என்ன பாடுபடுவோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, இப்போ உங்களுக்கு என்ன, அவங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கறதெல்லாம் சமைக்கணும் அவ்வளவுதானே? வாங்க போலாம், நான் வந்து சமைச்சு தரேன். உங்களுக்கு வேலையும் போகாது, சம்பளமும் போகாது. நான் வந்து சமைக்கிறேன், போதுமா? பாரதி, உனக்கு அதெல்லாம் கூட சமைக்க தெரியுமா? ஹோட்டல்ல இருக்கிற எல்லாமே சமைப்பான். எனக்கே பாரதி தான் கத்து கொடுத்திருக்கானா பாருங்களேன். அப்படின்னா சரி, போலாம் பாரதி. சரி, வாங்க போலாம். பாரதி, நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் வரேன். ஐயோ, நீங்க போய் சமையல் வேலை பாக்குறதா? வேண்டாமா, வீட்ல நான் தானே சமைக்கிறேன், அப்புறம் என்ன?